பசுந்தங்கம் போல மனசு இந்த பூமி கூட சிரிசு உந்தன் உள்ளம் ரொம்ப பெருசு முத்தமியே ஒரு சனம் உன்னை பாடுதம்மா பத்தினியே சாமி வந்து தரையில் தொங்குதம்மா ஒரு சனத்தை ஊட்டி வளர்த்த முத்தமி இங்கு ஊர்வலம்தான் போகிறாளே பத்தினி நல்ல மகராசி ராசாத்தி போய் உட்காந்துருக்கீங்க மாமா. ஆண்டவன் மனசுக்கு பிறப்புன்னு ஒன்று கொடுத்தா எறுப்புன்னு ஒன்று எழுதிதான் போடுவான். அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன மாமா ஆக போகுது? வாங்க மாமா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. பெத்த பிள்ளைய அப்பாவோட பசி பத்தி கவலைப்படல. ஆனா வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கடி. எனக்காக நீ அம்மா கஷ்டப்படுற. போய் புருஷனை கேளுனிமா போம்மா. இனிமே நான் இருந்தா என்ன போடா என்ன. யாருக்கு என்ன பாவம் செஞ்சன தெரியல. என் வாழ்க்கையில சோதனை மேல சோதனையா வருது. நான் யாரு மேல அதிகமா பார்த்து வைக்கிறேனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க. 5 வயசுல அப்பா, வாடி வயசுல தங்கச்சி, வாழ்ற வயசுல மீனாட்சி, எல்லாருமே தான் ஏமாத்துறாங்க. ஆனா என் மக சாகவியே என்ன ஏமாத்திட்டாமா. ஏன்னா அப்படி மனசு ஒடிஞ்சு போய் இருக்கிறான். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே கிடந்தாலும் போனவ திரும்பி வரவா போற? இனிமே எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? நான் வாழ்ந்து இனிமே யாருக்கு என்னடா லாபம்? இனிமே நான் வாழ்ந்த அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறத விட நாடு போய் சேர்றது எவ்வளவோ மேலடா. வேணா பெத்த பையனை குத்துக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீ ஏன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? போட பைத்தியா, தெருவில் பிச்சை எடுத்தாவது இந்த வயது கழுவுட தவற அவன் சம்பாதித்துல ஒரு வருஷம் சாப்பிட மாட்டான். என்ன பார்த்து காசுக்கு ஆசைப்பட்டவனு கேட்டவன்டா அவன். காடு வயசு கஞ்சிக்காக என்கிட்ட ஒரு நாளைக்கு நீ கையேந்தி வந்துதான் வேணும்னு சொன்னவன்டா அவன். இப்போ இப்ப அவகிட்ட போய் இருக்க சொல்றியாடா? பையனா அப்படி கேட்டான்? ஆமாண்டா.
வளர்த்துக்கடா வாரில புட்டுன்னு சொல்லுவாங்க. இவன் என் உசுரையே குத்தி எடுத்துட்டான். மாமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியுமா, எல்லாமே தெரியும். எனக்காக நீ முருசுகிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தத பார்த்தமா, நான் கேட்டுட்டு தரேன். மாமா நானும் இவளையே எடுத்து சொல்றேன், ஆனா திருந்துற மாதிரி தெரியல. மாமா அவர் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருங்க மாமா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏன்னா உங்க அப்பாவை நான் பணம் தான் பிடிச்சவன் இல்ல, சொத்துக்கு தான் ஆசைப்படுறவனா. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ உடுத்துற உடையில இருந்து திங்கிற சோறு வரைக்கும் எல்லாம் உங்க அப்பாவோட பணம் தான்டா. தன் தங்கச்சிக்காக மொத்த சொத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு தனி மரமா நின்று உண்டாங்க ஒப்ப. அப்படிப்பட்டவனா பெத்த பிள்ளையோட சொத்துக்கு ஆசைப்படுவான். உங்க மாமனாரு பெரிய பணக்காரன்னு பீத்திக்கிறிய, அந்த மொத்த சொத்தும் யாரு தெரியுமா? எல்லாம் கொப்பனோடது தான்டா. தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக பஞ்ச பரதேசியா இருந்த அந்த பரதமத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தோட்டம் துறவையில் அடமானம் வச்சு ஒப்ப அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டான்டா. அதுல தான்டா உங்க மாமனார் நீயும் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒப்ப வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யாராலையும் வாழ முடியாதுடா. அந்த அளவுக்கு சுகமா வாழ்ந்தாங்கடா, இந்த ஊருக்கே தெரியும். இப்ப சொல்லு, கொப்பனா உனக்கு உன் சொத்தை புடுங்குறவன், கொப்பனா பணத்துக்கு ஆசைப்படுறவன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை பத்தி எதுவும் தெரியாம நான் எதை தப்பா பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஆனந்த், ஆனந்த், ஐயா சொல்லுங்க ஐயா. மணி எனக்கு புள்ள அவன் தான். அப்பமா அவனு ஒருவனு சொல்லிக்கிட்டு யாருமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், வெளியில் போக சொல்ற மணி. அப்பா ஏப்பா என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பிறந்ததுல இருந்து தாய் முகத்தையே பார்த்ததுல தாய் மாமனுக்கு அடுத்ததா, தாய்க்கு அடுத்ததா தாய் மாமா வரும்னு சொல்லுவாங்க. நான் உங்களையே என் தாயை தான் நினைச்சு பார்க்குறேன். அம்மா தயவு செஞ்சு என்ன போக வேண்டாம்னு சொல்லிடாதீங்க, நம்ம எல்லாருமே இங்கேயே இருக்கலாம். போதுஞ்சாமி, நான் ஒவ்வொருத்தர் மேலையும் பாசம் வச்சு ஏமாந்தது போதும் சாமி, போதும். இனிமேல நான் ஏமாறதுக்கு என் உடம்புல தெம்பும் இல்லை, என்னால முடியும். ஐயா தம்பிதான் செஞ்ச தப்பல ஒத்திட்டு மன்னிப்பு கேட்டார, கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டுக்கணும். ஆமாண்டா, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுறான். இல்லடா மணி, என் மனசு ஒண்ணு இரும்பில்லடா, நெருப்புல காய்ச்சிட்டா பெருகி போறது. என் மனசு எதுக்கு மசியாத பாறையா போச்சடா. அடிச்சா செதறமா தவிர விலகாதடா, விலக.
மாமா வேண்டாம் மாமா, நாங்க செஞ்சது தப்புதான், எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. மாமா நீங்க சொல்லுங்க மாமா, வீட்டு விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க மாமா, எங்களை போக வேணாம்னு சொல்லு மாமா. மணி இனிமே ஆனந்ததான் என் மகன், அவன் தான் இனிமே எனக்கு வாரி போக சொல்றான், வெளியே போக சொல்லு. அருண் வாங்க போலாம். மாமா கோவமா இருக்காரு, நம்ம அப்புறமேட்டு வந்து பேசலாம். என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? ஓ, ஒரு வேளை நம்ம வர்றது தெரிஞ்சிருக்குமோ? என்ன வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க, அம்மா இந்த பக்கம் வரமாட்டீங்களே? உண்மைதாங்க, உங்க பொண்ணு தாமரைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, எங்க அப்பா வர சொல்லி மற்ற பேசிக்கலாம். இது பொண்ணோட விஷயம் இல்ல, நானா பதில் சொல்ல முடியாது, என்னுடைய பொண்ணைய கேட்டுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவான். அத ஏன் சொல்றேன்னா, எந்த பொண்ணுதான் அப்பா பேச்ச கேக்குதுங்க? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நான் சொன்னா என் பேச்ச தட்ட மாட்டா. அத உங்க பொண்ணை கேட்டு சொல்லுங்க. இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு கிடைக்க உங்க வீடு தேடி வந்திருக்கு. உங்க பொண்ணை கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க, நான் வரேன். இந்த கல்யாணத்துக்கு தாமரை சம்மதிப்பாளா? நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. அப்பா என்னப்பா தனியா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு வரன் வந்தது, உனக்கு சம்மதம்னா சொல்லுமா? அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே தவிர எனக்கு பிடிச்சிருக்கான ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களாப்பா? எனக்கும் மனசு இருக்கு, அந்த மனசுல ஆசை இருக்கு, அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஏமா பெத்த பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அப்பனுக்கு தெரியாதாமா? சரி உனக்கு என்னமா பிடிக்கும் நீயே சொல்லுமா? அப்பா எனக்கு உங்களுக்கு அடுத்தபடியா ஆனந்த ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. நான் கிளிப்பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு அந்த அனாதை பையன் தான் வேணுமா? அப்பா அனாதையா? யாருப்பா அனாதை? ஆனந்த் ஒன்றும் அனாதை இல்லை, அவரை எல்லாருமா சேர்ந்து அனாதை ஆக்கிட்டீங்க. அப்பா அவரு அனாதையா பிறந்தது தப்பு இல்லப்பா, அனாதையா வாழ்றது தான் தப்பு. இன்னைக்கு நான் இல்லாம போயிட்டா நீங்களே ஒரு அனாதை தான், நீங்க இல்லைன்னா நானும் ஒரு அனாதை தான். நீங்க தங்கத்திலேயே கூண்டு செஞ்சு கொடுத்தாலோ அதுல தங்கலாமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும்ப்பா, நீங்க ஒன்றும் முடிவு பண்ணக்கூடாது. விதியை வெல்லணும்னு வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல தடை இருக்குன்னு தடுமாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனசுல ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு மாறாப்ப இன்னொருத்தனுக்கு விரிக்க சொல்றீங்களே, இது என்னப்பா நியாயம்? பணத்துக்காக ஒருத்தன் பாசத்துக்காக ஒருத்தனா? தாமரை இத பார், நான் சொன்னதுதான். ஒரு பிறந்த குழந்தைய ஒரு தகப்பன் கைதொட்டு தூக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறானோ அதே சந்தோஷம் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது அவனுக்கு இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுப்பேன்னு நினைக்கிற, அப்படி இல்லைன்னா என் வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
என்னை சரியாதான்ப்பா வளர்த்துருக்கீங்க. நானும் தப்பான வழியில போறவங்களும் இல்லை. அதையேப்பா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா, அல்லிப்பூவும் பூதான், அரளிப்பூவும் பூதான். அதுக்காக அரளிப்பூவை எடுத்து தலையில வச்சுக்க முடியுமா? சொல்லுங்கப்பா. அப்பா, உங்க பேச்ச மீறி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. என் மனசுல ஆனந்த் மட்டும்தான் இருக்காரு. ஆனந்ததான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவரை விட்டு வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஏதாவது நடத்தணும்னு நினைச்சா என் பொண்ணத்துக்கு நடத்துங்க. இங்க பார், நீ வாழ்க்கையோட வரமுறை தெரியாம பேசிட்டு இருக்கிற. கள்ளி செடியா இருந்தாலும் கத்தாழை செடியா இருந்தாலும் அது வேலிக்குள்ளதாமா இருக்கணும். வெள்ளாமைக்குள்ள வந்தா வெள்ளாமையே விளங்காம போயிடும். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதாமா குடிக்கணும். நன்றி உள்ள நினைச்சு நான் நடுவீட்டுக்குள்ள விட்ட பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். இதா பாரு, நான் சொன்னதுதான். ஆனந்த் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு மறுமானம் வரக்கூடாது. அப்படி வந்தா என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது. உனக்கு அப்பா வேணுமா இல்ல இந்த ஆனந்த் வேணுமா? நீயா முடிவு பண்ணிக்கோ. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. என்னடா 4-5 கட்டிக்கு உள்ள போய் கூட திக்கே இல்ல. ஏன்னா போதையே ஏற மாட்டேங்குது. இந்த கர்மத்தை குடிச்சு நாம என்னடா பண்ண போறோம்? அதாங்க எனக்கும் புரியல. அவன் வேற இந்த வழியா இன்னைக்கு வருவான்னு நாம வந்திருக்கோம். அவனும் இன்னும் வரல. எப்படியா இருந்தாலும் அவன் இந்த வழியா தான் வந்தாகணும். வரட்டவன் அவனை 2ல 1 பார்த்துருவான். வாரம் பங்காளி என்ன இன்னைக்கு ரேஷன் கடைக்கு நேரத்திலேயே கிளம்பிட்டு போல. ஏய் பாண்டி, மரியாதையா வழி விடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சொந்தமானவ உங்களோட தானே ஒட்டி வரவாடிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு போ, உனக்கு தானா வழி கொடுத்துடுறேன். டேய், நான் ஆசைப்பட்டா படிக்க விரிப்பேன். உன்னால பாய் மட்டும் தானே விரிக்க முடியும். என்னடா சொன்ன? என்னடா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அடி இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அசிக்கப்பட்டு சாகரக்கா என்ன பெத்து போட்டு போல. வெறும் 5 நிமிஷம் சோத்துக்காக என்ன பெண்ணுக்கு இப்படி குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டியே அம்மா. குப்பை தொட்டியில் கிடந்த என்ன யாரோ ஒரு பெரியவர் எடுத்து வளர்த்துனாரு. அவரு என்ன விட்டுட்டு செத்துட்டாரு. அம்மா என் வேதனை சொல்லி அளவு கூட இப்ப யாரும் இல்லையே அம்மா. எங்கம்மா போனா? ஐயோ அம்மா, அம்மா
அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ, அப்பா. அப்பா, அப்பா. அம்மா எந்த நாளுமே கண்ணின் மணியே தெய்வம் நீயே. இந்த உலகத்துல நம்மளை வாழவே விட மாட்டாங்க. நீங்க இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். தாபரா, நீ உங்க அப்பாவை அனாதையா விட்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல, எனக்கு எங்க அப்பாவும் வேணும், நீங்களும் வேணும். என்னால யாரையுமே இழக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலா போன காதல் தானே. அதுக்கு நானே இல்லாம போயிட்டா. தாபரா, அப்படி இல்ல சொல்லாதவா. நீ விட்டு இல்லாம போன இந்த உலகத்துல நான் விட்டு எப்படி வாழணும்னு நீ நினைக்க சத்தியமா நானும் உயிராட்டு இருக்க மாட்டேன் தாபரா.
அப்பா துணியுமா எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமாயா. ஆமா, படாத பாடுபட்டு போயிட்டு வந்த நாயகி கிட்ட. சரி சரியா, சீக்கிரம் மாலை மதிக்கலாம் கொண்டா. போடு போடு போடு, மறுபடியும் கூட வந்துருவாங்க. ஆமா, மாலை வேற கட்டி கொடுக்காத விட்டா கட்டித்தாரேன். எவ்வளவு? 10 ரூபாய்க்கு வேணுந்தியா? ஏதோ அவசரத்துல கிடைச்சது. சரியா, அப்புறம் என்ன ஜாலியா இருக்க வேண்டியது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தான். சுரங்கமடி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம்
என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தன்னந்தனியா வந்து மாட்டிக்கிட்டே தாமரா. ஆமா, எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? ஓ, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பாலும் பணம் வாங்கலான்னு பணத்தோட வந்துட்டியா? நீ ரொம்ப விவரமா தான் இருக்க. நாம ஃபர்ஸ்ட் நைட் நோ 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 ஃபர்ஸ்ட் டேவை எங்க வச்சுக்கலாம்? மரியாதையா போயிடு. என்கிட்ட ஏதாவது தப்பா நடக்கணும்னு நினைச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி உள்ள தனதான படுக்க கூப்பிட மாதிரி பேசுற? படுத்துமா பணப்பா வாங்கணுமா? போயிட்டே இரு. சும்மா பாஞ்சாலி மாதிரி பஞ்சு நேரம் பேசிக்கிட்டா வேறு தேவையில்லாம வேற பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காலில் கூட விழுகிறேன். என்ன விட்டு நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதையா போயிடு. தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன், கழுத்தை எடுத்து கொண்டுருவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அடிடா அடி, ஏன் பாதியா நிறுத்திட்ட? சே, உன்னெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. தங்கச்சியோட ஃப்ரெண்டு தனக்கு ஃப்ரெண்டா நினைப்பாங்க, ஆனா அவகிட்டயே தப்பா நடந்துக்கிறியே. ஏன்னா ஒரு மனுஷனாடா. நீ ஒரு பொம்பளை பருக்கி இருந்தாலும் நீ இன்னைக்கு திருந்தவ நாளைக்கு திருந்தவ பார்த்தேன். நீ திருந்துற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ உனக்கு படுக்க ஒரு ஆள் வேணும். அது யாரா இருந்தா என்ன? வா, நானும் ஒரு பொண்ணு தானே. நானும் உனக்கு அந்த சோத்தை கொடுக்க. வாடா வா. போதுமா போதும் போதுமா? இதுதான் சந்தோஷம், இதுதான் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். இன்னைக்கு வாழ்க்கைனா என்னன்னு செருப்புல அடிச்ச மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டமா. நம்ம அம்மா உயிரோடு இருந்திருந்தா நல்லது கட்ட சொல்லி கெடுத்து வளர்த்துருப்பாங்க. அப்ப வளர்த்த பிள்ளை தானே, தரம் கட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, சாரிமா. ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு நான் உதாரணமா, இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு நான் உதாரணமா இருப்பமா. அம்மா, நானு உங்களை நல்லபடியா வச்சிருப்பேம்மா. இது நம்ம பெத்த அம்மா மேல சத்தியமா. அண்ணா, நீ தெரிஞ்சிட்டேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போதுண்ணா, நீ தெரிஞ்சிட்டியே, அதுவே எனக்கு போதும். வா போலாம். அப்பா, நான் ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா. அதையாம என்கிட்ட சொல்ற? நான் உன்னை எதுவும் கேட்கலையே. நீங்க என் அப்பா, நான் உங்ககிட்ட தானே சொல்லணும். உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா நான் சொல்ல முடியும்? அப்பா அப்பாங்கிறது இப்பதான் உனக்கு ஞாபகத்துக்கு வருதாமா? அந்த உணர்வை தான்
நீ ஒட்டு மொத்தமா அன்னைக்கே சாகடிச்சிட்டியாமா? ஏப்பா, எனக்கு நீங்களும் வேணும், ஆனந்தும் வேணும்ப்பா. அதை ஏன்பா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? வாய்க்கும் வயிற்றுக்குமே வக்கத்து இருக்கானே, இவனானவன் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு நினைச்சிட்டியாமா? உங்க அப்பா சாகலமா, இன்னும் உயிரோட தான் இருக்க. அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்களை விட்டா வேற யாருப்பா எனக்கு இருக்கா? நீங்களே இப்படி பேசினா நான் எங்கப்பா நிப்பேன்? எனக்கு மட்டும் உன்னை விட்டா யாருமா இருக்கிறா? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும்தான் இருக்கிற. நீ குழந்தையா பிறந்தப்ப உன்னை பெத்த கடமை முடிஞ்சு போச்சுன்னு புண்ணியவதி போய் சேர்ந்துட்டான். பால் மனம் மாறாம பச்சை குழந்தையா நீ இருந்த. உன்னை கையில தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி காப்பாற்ற போறோம்னு கண்களுக்கு நின்றுகிட்டு இருந்தேன், தவச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒரு ஆம்பளை ஒரு பொட்டு புள்ளிய நீ எப்படா காப்பாத்துவ, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான்னு எல்லாரும் ஊர் சொல்லமே சொன்னாங்க. நான் கேட்கலமா, கேட்கல. ஏன் தெரியுமா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பாசத்துல பங்குவோட யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி என்னுடைய பாசத்தை எல்லாம் உன் மேல ஒட்டுமொத்தமாக கொட்டி வளர்த்து உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிட்டோமா. அப்படி உன்னோட பாசத்துல பங்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிற நானா உன்னுடைய வாழ்க்கையை கூறு போடுவேன். ஏமா, என் அப்பனை புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. முத்தையா, பாப்பா நல்லா இருக்கியா? மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நல்லா இருக்கிறானே நீ கேக்குறியே, நீ முதல்ல நல்லா இருக்கிறியாடா? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்டா போய் சொல்ற? உன் மனசுல இருக்கிற வேதனையும் தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்டா. ஏன்டா மறைக்கிற? இல்ல முத்தையா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமாடா. ஆனந்தும் தாமரையும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா அவங்கள சேர்த்து வைக்க உன்னால முடியல. ஏன்னா ஆனந்த அண்ணாதிங்கிறது தானே. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஏண்டா ஏன் வார்த்தைக்கு வார்த்தை அவனை அனாதின்னு சொல்ற? அவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தான்னு உனக்கு தெரியாதா? இல்ல நீ மறந்துட்டியா? முத்தையா, நான் மறக்கல, எதையும் மறக்கல, நல்ல ஞாபகம் இருக்கல. எங்களுக்கு கல்யாணமாவே 15 வருஷமா குழந்தை இல்லாம கோயிலா போய் ஏறி இறங்கிட்டு. அப்ப ஒரு நாள் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சரியான காத்து மழை. அந்த மழை நிக்கட்டுன்னு ஒரு கோயில்ல நம்ம ஒண்டி இருந்தோம். அப்போ அந்த கோயில் படிக்கட்டுல ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது. அது என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா 4 வயசுல ஒரு குழந்தை அந்த மலையில நனைஞ்சி நடுங்கிட்டு இருந்தது. அதை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையனை கை நிறைய எடுத்துக்கிட்டு வந்து மீனாட்சி கிட்ட கொடுத்தேன். மீனாட்சியும் குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்துல அவளும் வாங்கிக்கிட்டான். ஆனா இந்த குழந்தை என்னைக்குமே ஆனந்தமா இருக்கணும்னு உனக்கு ஆனந்தன்னு பேர் வச்சதே நீதான்டா. அவளே
அதையெல்லாம் நீ மறந்துட்டியாடா? பாருங்க, நான் என் பெத்த பிள்ளை மேல பாதத்துல புத்தி போதரிச்சு பேசுறேன். ஆனந்த அனாதைங்கிறது தானே உனக்கு பிரச்சனை. ஆனந்த அனாதை இல்லையடா. இந்த ஊரை கூட்டி அவனை என் மகனா தத்தெடுக்கிறேன்டா. என் மகனுக்கு உன் மகளை பொண்ணு கொடுக்குறியாடா? போதுங்க, எனக்கு இது போதில்ல. மனசு நெறிஞ்சு போச்சு. இனிமேல தாமரை நீ என் பொண்ணு இல்லைடா, நீ என் பொண்ணு இல்லை. அவ உன் மகனா, நீ கூட்டி போடா, கூட்டி போடா. மீனாட்சி தாமரைய தன் மருமகளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா இப்போ என் மகளா தான் கூட்டிட்டு போறேன். ஆனா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டதே மீனாட்சி தான்டா. அவளுக்கு முன்னாடிதான் இவங்க கல்யாணமே நடக்கணும். இந்த நேரத்துல நான் இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன். கேப்பியாடா? நீ என்ன சொல்ல வாரியன்னு எனக்கு தெரியும்டா. அரணி ராதிகால சேசிக்கலாம் நீ சொல்ற. அது மட்டும் ஆகாதுடா. தாரவாத்து கொடுத்த பொண்ணு தாரதாரிய கண்ணீர் வடிக்க வச்ச மகனும் என்னைக்குமே ஆகாதுடா, ஆகாது. அவனை பத்தி பேச வா. மீனாட்சி, நீ நினைச்ச மாதிரியே அணுக்கு தாமரைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கல. நீ ஆசீர்வாதம் பண்ணப்பா. ஆனந்தா, நீ தாமரைய மனைவியை ஏத்தி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. பேரும் இன்னைக்கு போல 100 ஆண்டு நல்லா வாழணும். இனிமே நீதான்டா எனக்கு மகன். என்ன அப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அப்பா அப்பா. ஆனந்த், இனிமே நீ அப்பானே கூப்பிடுப்பா. இனிமே நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உன் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆனந்தமா நடக்கும்பா. இந்த நாடகத்தை கண்டுகளித்த ரசிக பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம். இத்துடன் இந்த நாடகம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.